பெருமானார் கெஞ்சி கேட்டார்கள் மக்களிடம். மக்களோடு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய மகா பெரும் முறை. இன்னும் வெறும் 82 நாட்களே ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ போகிறார்கள். இது ஒரு இறுதி உரையாக இருந்தாலும் அப்படி பேசலாம். அந்த உரையில 3 பாயிண்ட் பார்க்கலாம். அது லாஸ்ட் உரை. ஒன்னாவது பேச்சு, அடுத்த ஆண்டு இதே இடத்திலிருந்து என்னை நீங்கள் பார்ப்பீர்களா எனக்கு தெரியாத மக்கள் என்றாங்க. பெருமானார் வல்லாஹி அடுத்த ஆண்டு ஹஜ்ஜில இல்ல. ஹஜ்ஜுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மௌத்தாகிடுவாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணுவாங்க. ஒரு மனிதர் மரண நேரத்தில் தான் வசியத்து பண்ணுவாங்க. அந்த உரையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுல ஒரு வசியத்து பண்ணினாங்க. இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. பெருமானார் வசியத்து என்ன தெரியுமா? பெருமானார் வருகிற நேரம் பெண் பிள்ளைகளை புதைத்தார்கள். புதைத்து விட்டு வீராப்பு பேசிக் கொண்டு வந்தாங்க. என்ன பொம்பளையை பெற்றெடுத்துட்டாங்கன்னா முகமெல்லாம் கருப்பா போயிடும். பொம்பளைன்னா அப்படி நினைப்பாங்க. அப்படி வந்த சமூகத்தில் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்றாங்க. இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. மக்களே, என் வசியத்தை அறிவிக்கிறேன், பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ்.